இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார். வாழ்வினுடைய இயலாமைகள், இருள் சூழ்ந்த வாழ்க்கை முறைகள், துன்பங்களை மனசுக்குள் வைத்திருந்து எப்பொழுதுமே எங்களுடைய மனங்களுக்கு உருகி போன மனநிலைகளோடு வாழ்கின்ற நமக்காக ஒரு மனிதர் இந்த உலகத்துக்குள்ள, அதுவும் விண்ணகத்திலிருந்து மண்ணகம் நோக்கி ஒரு கடவுள், இம்மானுவேல் என்று சொல்லப்படுகின்ற இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இது வாழ்வு துன்பங்கள் நிறைந்தது, இயலாமைகள் நிறைந்தது. துன்பங்களோடு போராடுகின்ற மனித வர்க்கத்துக்குள்ள என்னையும் உங்களையும் காப்பாற்றுகின்ற நல்லெண்ணத்தோடு பாவங்கள் இல்லாத உலகத்துக்குள்ள பலவீனமான மனிதர்களாக எங்களுடைய மனங்கள் சுருங்கி போயிருக்கின்ற இந்த சமுதாயத்துக்குள்ள எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு தீவன தொட்டியில ஒரு மனிதர் நமக்காய் இருக்கின்றார். வாருங்கள் எல்லோரும் செல்வோம், பெத்லகேம் சென்று நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார் என்று சொல்லி இடையர்கள் எல்லோரும் சேர்ந்து செல்கின்ற வேளையில ஒரு தனிப்பட்ட இனத்துக்கு அல்ல, அல்லது ஒரு மனித குலத்துக்கு அல்ல, எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் இருந்து பாவத்தை மறந்து இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளி வீச வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய மகனை எல்லா மனிதர்களுக்கும் ஒளி சூட இயேசு என்கின்ற ஒரு மனிதனை அனுப்புகின்றார். இவர்தான் நம் வாழ்வினுடைய ஒளி, இவர்தான் நம் இருள் சூழ்ந்த வாழ்வினுடைய பாதையில் இருக்கின்ற எல்லா விளக்குகளுக்கும் நிலையான வாழ்வை தருகின்ற ஒளி. இந்த இயேசுதான் விண்ணகத்தில் இருந்து வாக்கு மனிதராக நம் மத்தியில் குடிகொண்ட இம்மானுவேலாக இருக்கின்றார். இந்த ஒரு மனிதருடைய பிறப்பைத்தான் 2025 வருடங்கள் கடந்தும் ஜூபிலி ஆண்டாக இவருடைய பிறப்பிற்காக நாம் காத்திருக்கின்ற விசுவாசமுள்ள நம் இயேசுவினுடைய பிறப்பு. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு அன்று 2025 ஆண்டுகளுக்கு முன்னால கடவுளுடைய மகனை நீ பெற்றெடுப்பாய் என்று சொல்கின்ற வேளையில, நான் கடவுளுடைய அடிமை, அவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்வில நடக்கட்டும் என்று சொன்ன அந்த அன்னையினுடைய உண்மையான பிள்ளை செல்வமாக இயேசு இருக்கின்றார். என்னுடைய மனைவியை நான் விலக்கிவிடக் கூடாது, அவளுடைய துன்பங்கள், அவளுடைய வேதனைகளோடு நான் பங்கு பெற வேண்டும். இந்த கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை முழுமையாக அன்பு செய்த ஜோசேப்பினுடைய தியாகத்தினுடைய உருவம் இந்த இயேசு. ஒரு மனிதருடைய பிறப்பு காலங்களை பிரிக்கின்றன. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி யுகங்களை மாற்றி வரலாற்றிலே ஒரு இடம் பிடித்த ஒரு மனிதருடைய பிறப்பு என்று சொன்னால் அது இந்த இயேசுவினுடைய பிறப்பு. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், தங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எனக்காக ஒரு மீட்பர் வருவார் என்று சொல்லி சாதி, இனம், பாகுபாடுகள் எதுவும் இல்லாமல் கடை எல்லை வரை ஒரு மனிதனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த இயேசுவினுடைய பிறப்பு தான். எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்குமே இந்த இயேசு சொந்தம் என்று சொல்கின்ற ஒரு மானிடத்துக்குள் வந்து பிறந்த இறைமகனுடைய உயிர்ப்பு பெருவிழா என்று. அந்த உயிர்ப்பு பெருவிழா எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பிறப்போடும் இவர் வாழ்கின்ற வேளையிலும் இவருடைய மரணத்துக்கு பின்பும் இந்த மனிதருடைய பிறப்பு பேசப்படும் என்று சொன்னால், அவர்தான் கடவுளால் கொடுக்கப்பட்ட தளிர் ஒன்று துளிர் விடும் என்று சொன்ன தாவீதுடைய கோத்திரத்தில் பிறந்த இம்மானுவேல். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, 2025 ஆண்டுகளை கடந்தும் ஒவ்வொரு முறையும் இயேசுடைய பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையில அந்தந்த கால சம்பவங்களுக்கு ஏற்றால் போல் எங்களுடைய மனங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆறுதல்,
ஏதோ ஒரு வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த மனிதனுடைய பிறப்பு ஒரு ஆறுதலை தருகின்றது என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. பலவிதமான துன்பங்களை கண்டோம், யுத்தங்களை பார்த்தோம், பலவீனமான மனங்களை கொண்டிருந்தோம், இழப்புகளை சந்தித்திருந்தோம். எங்களுடைய வாழ்வில மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க கூடாது என்று சொல்லி எவ்வளவோ மனங்களுக்குள்ள பல கற்பனைகளை வைத்திருந்தோம். ஆனாலும் உலகத்தினுடைய நியதிகள் மாற்றி எங்களுடைய வாழ்வில நாங்கள் காணாத துன்பங்கள் வலிகள் இல்லை. எல்லா வலிகளுக்கும் ஆறுதலாக, எல்லா வலிகளுக்கும் வேதனைகளை நீக்குகின்ற ஒரு மனிதராக இந்த இயேசு என்னுடைய மனசுக்குள்ள பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நான் மனித இயல்புகளோடு வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டில பாவம் இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டதனுடைய காரணமாக 40 நாட்கள் நோவாவினுடைய படகு செல்கின்ற வேளையில எல்லா மனித இனங்களும் விலங்குயிர்களும் அழிக்கப்பட்டன. ஆனால் ஒரு குறிப்பிட்டவர்கள் காப்பாற்றப்பட்டு அந்த நோவாவுடைய பேழைக்குள்ள இருந்த மனிதர்கள் வெளியே வந்து ஒரு புதியதொரு அத்தியாயம் உருவாகியது. எங்களுடைய வாழ்விலும் பலவிதமான இயற்கை அழிவுகளை சந்தித்தாலும், பலவிதமான வேதனைகள் எங்களுடைய மனங்களுக்குள் இருந்தாலும், என்னை நேசித்தவன், என்னை அன்பு செய்தவன், என்னோடு வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னாலும், ஒரு மனிதருடைய பிறப்போடு நாங்கள் புதியதொரு வாழ்வை புதியதொரு நினைவுகளோடு ஆரம்பிக்கின்ற ஒரு யுகமாக இந்த மனிதருடைய பிறப்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனையோ பிறப்புகள் இந்த உலகத்துக்குள் வரும், எத்தனையோ மனிதர்கள் வரலாற்றை சொல்கின்ற பிறப்புகளை எல்லாம் நாங்கள் வரலாற்றுகளிலே வாசித்திருக்கின்றோம். ஆனால் தன்னுடைய வாழ்வை மறந்து, தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லாவற்றையும் மறந்து, எல்லா மனிதர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுக்கின்ற ஒரு மனிதராக இந்த சுயநலம் மிக்க பூமியில ஒருவரை அண்மையாக அன்பு செய்ய முடியாத மனங்களுக்கு மத்தியில நான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லி இயேசுனுடைய பிறப்பு எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றது. சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு நம்முடைய வாழ்வுக்கு, இயேசுவுக்கும் எனக்கும் 25 ஆண்டுகள் அல்ல, எத்தனை யுகங்கள் கடந்தாலும் அது மாறவும் போவதில்லை, மறுக்கப்படுவதும் இல்லை. என்னுடைய வாழ்வுக்குள்ள இயேசுவுடைய அந்த பிறப்பு ஏதோ ஒரு செய்தியை ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எது உண்மையான கிறிஸ்து பிறப்பு, எது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, எது இயேசுவுக்கு பிடித்த அந்த கிறிஸ்துவுடைய பிறப்புக்குள்ள நான் இன்னும் அதிகமாக ஒரு மனிதரை அன்பு செய்து அவருடைய பிறப்பிலே நான் பங்கேற்பேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இல்லாதவர்களோடு பகிர்கின்ற வேளையில ஒரு அனர்த்தம், ஒரு வெள்ளப்பெருக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினையாத சிந்தனைகளை எல்லாம் மாற்றி அமைத்து, இந்த உலகத்தில் எவ்வளவு நவீன தொழிற்சாலைகளை நாங்கள் கண்டுபிடித்தாலும் அந்த சாதனங்களை எல்லாவற்றையும் முறியடித்து மனித நேயம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் உண்மையானது என்று சொல்லுகின்ற ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்தார். எங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் இல்லாதவர்களோடு பகிர்கின்ற ஒரு காலமாக இருந்தது. யார் என்று தெரியாத மனிதர்களுக்கு பொருட்களை கொடுத்தோம், யார் என்று தெரியாத உறவுகளுக்காக நாங்கள் இங்கிருந்து சென்றோம், யார் என்று தெரியாத மனித இனங்களுக்காக எல்லாம் அவர்களை தூக்கி சென்று அவர்களை வைத்தியசாலைகளில் சேர்த்தோம். அந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இதுதான் இயேசுவினுடைய உண்மையான உயிருள்ள பிறப்பு. எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்விற்காக, எங்கோ ஒரு மனிதன் துன்பப்படுகின்றான், வேதனைப்படுகின்றான் என்பதற்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் தியாகம் செய்ய வந்தோமே, அதுதான் இயேசு விரும்புகின்ற உண்மையான பிறப்பு. அந்த பெத்லகேம் நகரம் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கின்ற மிகப்பெரிய ஒரு தேசம். எல்லா மனிதர்களும் வாழ்கின்ற அந்த தேசத்துக்குள்ள இயேசுவாக இந்த உலகத்தை மீட்க இருக்கின்ற மாபெரும் அரசன் பிறக்க இருக்கின்றார் என்று தெரிந்தும் ஒரு சின்ன இடம் கூட கிடைக்கவில்லை. எத்தனையோ மனிதர்களை தேடினார்கள்,
எத்தனையோ மனிதர்களை கெஞ்சினார்கள். அன்னை மரியாளுக்கு பேறுகாலம் வந்தவுடன் ஒரு குழந்தையை ஒரு சுதந்திரமான இடத்துல, தீவன தொட்டியில் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்குள்ள தந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கடவுள் கொடுத்த ஒரு இடம் மாட்டு தொழுவம், தீவன தொட்டி. பெத்லகேம் நகரம் என்று சொன்னால் உணவு கொடுக்கின்ற அந்த நகரத்துக்குள்ள இன்னும் தன்னை உணவாக்குவதற்காக விலங்குகள் உண்ணுகின்ற அந்த தீவன தொட்டியில ஒரு துணிகளால் சுற்றி அந்த ஆண்டவர் இயேசுவை கிடத்துகின்றார்கள். முதலாக இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார், போய் பாருங்கள், நம் பாவங்களை போக்குவதற்கு என்று சொல்லி இடையர்கள் வருகின்றார்கள், அரசர்கள் வருகின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் வருகின்ற வேளையில ஆண்டவர் கொடுக்கின்ற முதலாவது நல்ல செய்தி எது என்று சொன்னால், இவன்தான் எதிர்காலத்தில் உணவாக மாறப்போகின்றவர். அந்த தீவன தொட்டி விலங்குகளுக்கு எவ்வாறு உணவு கொடுக்கின்ற ஒரு தொட்டியாக இருக்கின்றதோ, அந்த தொட்டியில் வளர்த்தப்பட்ட இயேசுவும் எதிர்காலத்தில் எல்லா மனிதருடைய பாவங்களை போக்குகின்ற, மனித பலவீனங்களோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு ஒரு உணவாக மாற்றம் பெறுகின்ற விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு அதுதான் இந்த இயேசு. எங்கட வாழ்க்கையில, எங்கட மனசுக்குள்ள இயேசுவின் பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒருமணி ஆடம்பரமான கிறிஸ்தவ வாழ்வா, அல்லது எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லாத ஒரு மாட்டுக்கொட்டிலில் பிறந்த இயேசுவை இன்று நாங்கள் ஆடம்பரமாக எல்லா இடங்களிலும் பலவிதமான விளக்குகளோடும் பலவிதமான எங்களுடைய சிந்தனைகளோடும் எண்ணங்களோடும் பலவிதமான ஆடம்பரங்களோடு நாங்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பையா? அல்லது இல்லாத மனிதர்களுக்கு இன்றைய நாளிலே நான் உணவு கொடுத்து அவருடைய வாழ்வில் இருக்கின்ற பசியை தீர்க்கின்ற ஒரு நன்மையினுடைய கிறிஸ்து பிறப்பாகவா? அல்லது என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் தந்த சொத்துக்களை வைத்துக் கொண்டு நானும் என் குடும்பத்தாரும் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒரு சுயநலமுள்ள ஒரு ஆடம்பரமான கிறிஸ்து பிறப்பா? அல்லது இயேசு எனக்கு தந்த செல்வங்களை வைத்துக் கொண்டு இல்லாத மனிதர்களுக்கு இன்று நான் உடுத்துகின்ற ஆடையோடு இல்லாத மனிதனுக்கு நான் பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு பகிர்தனுடைய பிறப்பு விழாவா? எது என்ற வாழ்க்கையில கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்வை சொல்லி தருகின்றது? இந்த பிறப்பு இந்த உலகத்துக்குள்ள வந்து எல்லாருமே ஒரு மனிதர்கள் என்று சொன்னதோ, அந்த இயேசுடைய பிறப்பை இன்று நாங்கள் எங்களுடைய தகுதிக்கும் எங்களுடைய அந்தஸ்துக்கும் எங்களுடைய கலாச்சாரங்களுக்கும் ஏற்றுவது போல் மாற்றுகின்ற ஒரு கிறிஸ்து பிறப்பாக இருக்கின்றதா? அல்லது எல்லா மனிதர்களுமே சமமாக ஒன்றாய் கூடி ஆலயத்திற்குள் வந்து ஆண்டவர் இயேசுடைய சமாதானத்தை சொல்கின்ற உண்மையான கிறிஸ்து பிறப்பா? எது சாத்தியமாக இருக்கின்றது? எதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம்? ஒரு மனிதருடைய பிறப்பு எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்கவும், இந்த இயேசுவின் மூலமாக எல்லா மனிதர்களும் ஒற்றுமையாக வாழவும் ஆண்டவரிடம் வரம் கேட்டு மன்றாடிக் கொள்வோமாக. எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.